ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆரோக்கிய ஐஸ்வர்ய நல்வாழ்வு என்றென்றும் பெற வேண்டும் என்பதனையே மீண்டும் பிரார்த்தனைகளாக குருவுடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு பலன் உண்டு. நிச்சயமாக இந்த பிரார்த்தனையை ஒரு சாமானியமான மனிதன், கடைகோடி பக்தர்களின் ஒருவனான மனிதன் நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக, ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சியின் சார்பாக இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு குட்டியோண்டு ஒரு பெட்டிஷனை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலன்களும் விளைவுகளும் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். இந்த உலகத்தின் ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகுகளின் அசைவு கூட இந்த இயற்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது என்று சொல்வார்கள். அதை போல ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரார்த்தனைக்குண்டான நல்விளைவுகள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக இனிவரும் காலங்களில், எதிர்காலங்களில் நிறைய தகவல்களை அதை பற்றி நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். ஒருத்தரை கொலை பண்ண வர்றாங்க, கொலை செய்ய வருகிறான். அவன் கொலை செய்ய வருகிறான் அப்படின்னு தெரிந்து கூட இன்முகத்தோடு இருகரம் கூப்பி வணங்கி வாங்கன்னு சொல்லி வரவேற்ற ஒரு அன்பு நெஞ்சம் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, குத்திட்டான், குத்தி முடிஞ்சு போச்சு, ஆல் க்ளோஸ் ஆகிற நேரம், அந்த மரணத்தின் இறுதி தருவாய், அந்த நேரத்துல இவரை பத்திரமாக அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு அன்பு நெஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறது. எங்கேயும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரியான ஒரு அன்பு உள்ளம் வாழ்ந்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். திருக்கோவிலூரில் ஒரு குறுநீல மன்னர், மெய்ப்பொருள் அவருடைய பெயர். அந்த மெய்ப்பொருள் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தருங்க. சிவனடியார்கள்னா அவருக்கு உயர். அந்த சிவனடியார் தோற்றத்தில் இருக்கக்கூடிய குருமார்களை அவர் வணங்கி கொண்டே இருப்பார். அந்த திருநீறு, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சம், இதெல்லாம் வந்து தெய்வத்திற்கு ஒப்பாக அவர் தினமும் போற்றி வணங்கி துதிக்கக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம்தான் நம்முடைய மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அந்த ஊர் அரசனாக இருந்தால் கூட, அந்த குறுநீல மன்னனாக இருந்தால் கூட, எப்படியும் அவரை தோக்கடிச்சிட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எதிரிங்க நாட்டில் இருப்பாங்கல்ல, எதிரில் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, எப்போ காலம் வருவாங்கன்னே தெரியாது. சிலர் நேருக்கு நேராக குத்துவார்கள், சிலர் முதுகில் வந்து குத்துவார்கள். ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குறுநீல மன்னருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி மெய்ப்பொருளுக்கு நிறைய எதிரிகள் இருந்தால் கூட முத்தநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிரி இருக்காரு. அவருக்கு எப்படியும் இந்த மெய்ப்பொருளை காலி பண்ணி ஆகணும், காலி பண்ணி பழிக்கு பழி வாங்கணும், ஏதோ ஒரு வஞ்சம் அவர் மேல, அந்த நாட்டை பிடிக்கணும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை முயற்சி பண்ணி கூட அவருக்கு அது நிறைவேறவே இல்லை. அவர் மிகப்பெரிய வருத்தத்தில் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார். எத்தனையோ விதமான யோசனைகளை முன்னெடுக்கிறார், எந்த யோசனையும் பலன் தரல. கடைசியா அவருக்கு ஒரு உபாயம் வருது. யாருக்கு? நம்முடைய முத்தநாதனுக்கு. இந்த மெய்ப்பொருள் வந்து சிவனடியார்களை கண்டால், அந்த திருநீறு, உதிராட்சப்பட்டை அப்படின்னா முழுவதுமாக தன்னையே மறந்து விடுகிறார். அவரை வெல்வதற்கு உண்டான ஒரு ஆயுதம் இருக்குதுன்னா நிச்சயமா அந்த மாதிரியான ஒரு குரு வேடம் பூண்டு நம்ம அங்க போலாம், ஒரு சிவனடியார் தோற்றத்தில் அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியார் அந்த தோற்றத்தை அவர் எடுத்துக்கொண்டு வேடம் அணிந்து கொண்டு நேரா அந்த அரண்மனைக்கு போறார். அரண்மனையில் உள்ளே காவலாளி விடவில்லை. காவலாளிக்கு முன்னால் பார்த்தா அவருடைய மெய்காப்பாளராக தத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். தத்தன் வந்து மெய்ப்பொருள் அவருடைய, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கவனிங்க இந்த கதையை, அந்த மெய்ப்பொருளோட ஒரு எப்பவுமே அவரோட நிழலாவே இருப்பவர். அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், இந்த சிவனடியார் வந்து இந்த சிவனடியார் மாதிரியே இல்லையே, கழுத்துல கொட்டை, நெத்தில பட்டை எல்லாம் கொஞ்சம் கூட குறைய இருக்கு, கண்கள் காட்டி கொடுக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்காரு. இவர் சந்தேகமாக பார்த்து கொண்டிருப்பதை தூரத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் பார்த்துடுறார். பார்த்துட்டு தன்னுடைய மெய்க்காவலருக்கு அங்க இருந்தே ஒரு சிக்னல் கொடுக்கிறார். சிக்னல்னா ஜஸ்ட் அப்படி நகருங்க அப்படின்றாரு. அவர் உள்ள அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சமிக்கைகள் கொடுக்கிறார். இந்த இடத்துல அரசர் சொல்லிட்டாரே, ஒன்றும் பண்ண முடியாது, அரசர் சொல்லிட்டா போய் தான் ஆகணும், உள்ள அனுப்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியாரை உள்ள அனுப்புறார். சிவனடியார் உள்ள நுழைறாரு. சிவனடியாரா வேடமிட்டு வர்றது யாரு? நம்முடைய முத்தநாதன். முத்தநாதனுக்கு ஒரே குஷி, எப்படி இன்னைக்கு மெய்ப்பொருளை வந்து வெள்ளம் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றார்.
ஆனா மெய்ப்பொருள் என்ன பண்றாரு, அவருக்கு அது முத்தநாதன் வேடமிட்டு வந்ததாக தெரியவில்லை. அந்த சிவபெருமானுடைய அந்த திருநீரையும் அந்த ருத்ராட்ச கொட்டையும், அந்த ருத்ராட்ச கொட்டை அணிந்து வந்திருக்காரு, அந்த திருநீர் வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த உண்மையான உருவத்தை மறந்து ஒரு தெய்வீக தோற்றமாவே பார்த்து இருகரம் கூப்பி வணங்கி அவரை வரவேற்கிறார். இவர் என்ன சொல்றாரு, இந்த முத்தநாதன் அவர் என்னதான் அந்த திருநீற்று பட்டையும் ருத்ராட்ச கொட்டைகளும் அணிந்து ஒரு தெய்வீக தோற்றத்தோடு இருந்தால் கூட அவருக்கு என்னன்னா ஒரு நயவஞ்சகமான சிந்தனை ஓடிட்டே இருக்கு. எப்படா அவன் கழுத்தை பார்த்து ஒரு வெட்டு வெட்டணும், இல்ல நெஞ்சத்துல ஒரு குத்து குத்துணும்னு பார்த்துட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு, சுவாமிக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மெய்ப்பொருள் கேட்கிறார். அப்ப முத்தநாதன், அந்த வேடமிட்ட முத்தநாதன் சொல்கிறார், நாங்கள் உனக்கு ஞான உபதேசம் செய்ய வந்திருக்கிறோம், நாளை காலை உங்களுக்கு ஞான உபதேசம் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பெரிய சன்னியாசி மாதிரி ஒரு வார்த்தை உதிர்க்கிறார். அந்த வார்த்தை கூட அந்த உருவத்திலிருந்து வெளியே வந்ததால் மெய்ப்பொருள் அதை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட சந்தேக பார்வையோடு பார்க்கவே இல்லை. அவர் பார்ப்பதெல்லாம் அந்த திருநீரு, அந்த ருத்ராட்ச கொட்டை, அந்த குரு சிவனடியாருடைய தோற்றம், அது மட்டும்தான். ஆகட்டும் சுவாமி, நிச்சயமா நாளை நான் வந்து ஞானோபதேசம் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை மிகப்பெரிய என்னுடைய வாழ்நாள் பிறவி பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தூரம் இருந்து பார்த்துட்டே இருக்கார் தத்தன். தத்தனுக்கு ஒரு சந்தேகம் தான், இவன் வந்து நிச்சயமா வந்து சிவனடியாரா இருக்கவே முடியாது, நம்ம அரசனுக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது, இருந்தாலும் அரசனை காப்பாற்றுவது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார். மறுநாள் பொழுது விடுது. பொழுது முடிஞ்ச உடனே வழக்கம் போல் காலை அந்த அலுவல்கள் எல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மெய்ப்பொருள் நேரடியாக நம்ம முத்தநாதன் சொன்னோம் இல்லையா, அந்த முத்தநாதன் கிட்ட வரார். வந்து, சுவாமி நான் தயாராக இருக்கிறேன் உங்களிடம் இருந்து அந்த ஞான உபதேசம் பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேட்கிறார். பாருங்க, ஒருத்தன் கொலை பண்ண தயாரா இருக்கான், அந்த நேரத்துல அந்த குரு தோற்றத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக உங்களிடம் இருந்து நான் ஞான உபதேசம் பண்ண தயாரா இருக்கேன் சுவாமின்னு சொல்லிட்டு அவர் முன்னால் இருகரம் கூப்பி வணங்குகிறார். அவர் வணங்கியதுதான் தாமதம். உடனடியாக இந்த முத்தநாதன் தன்னுடைய அந்த குத்துவால், அந்த கத்தி இருக்கு பாருங்க, அந்த கத்தி எடுத்து உடனடியாக நெஞ்சத்தில் சதக்கம் குத்திட்டாருங்க. குத்தின ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. ஐயோ, அங்கிருந்து தத்தன் பார்த்து விட்டு அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றார். ஓடி வந்து அவர் தன்னுடைய வாளை உருவி இந்த முத்தநாதனை கொல்ல முயலும் பொழுது உடனடியாக இந்த மெய்ப்பொருள் தடுக்கிறார். தத்தா இல், வேண்டாம் அப்படின்ற, வேண்டாம் அவருடைய ஆக்ஷன் பண்றார். முடியல அவரால், அந்த மரண தருவாயில் இருக்கிறார். வேண்டாம், நான் சொல்வதை கேள், வேண்டாம் அரசே, என்னை கையை கட்டி போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உருவிய வாளை மீண்டும் சொருகி விட்டு, சொல்லுங்கள் அரசே, உங்கள் வார்த்தைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழறார். இவரை பத்திரமாக நம் நாட்டின் எல்லை வரை சென்று விட்டு விட்டு வா, அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை, போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே தத்தன் ஒண்ணுமே மறுபேச்சு பேசாம இந்த முத்தநாதனை அழைத்து கொண்டு எல்லை வரை கொண்டு செல்கிறார். இது ஒரு நடந்த கதை, தமிழ்நாட்டில் நடந்த கதைங்க. இது திருக்கோவிலூரை ஆண்ட இந்த மெய்ப்பொருள், இவர் மெய்ப்பொருள் நாயனார். அந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார். அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு கதை, இது நிகழ்வு. இதை ஏன் சார் இங்க வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதாவது ஒருவர் அந்த குருவினுடைய தோற்றத்திற்கு, சிவபெருமான் தோற்றம், சிவனடியார் குருவாக வரக்கூடிய ஒரு தோற்றத்திற்கு தன்னுடைய முழுமையான உயிரை விட கூட தயாராக இருந்திருக்கிறார். தன்னை கொல்ல வருகிறான் அப்படின்னு தெரிந்து கூட அதை பற்றி துளியும் கவலைப்படாம வரவேற்று உபசரித்து அமர வைத்து அவர் கொடுத்த கத்தி குத்தியும் வாங்கி கொண்டு அவரை பத்திரமாக அனுப்பி வையுங்கள் சொல்லிட்டு தன்னுடைய மெய்காப்பாளருக்கு ஆணையிட்டு இருக்கிறார். ஒரு அன்பு நெஞ்சம், ஒரு புனித நெஞ்சம், வணங்குதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஒரு உயர்ந்த நெஞ்சம் அந்த மெய்ப்பொருள் நாயனார். அப்ப அந்த உருவத்திற்கே அந்த மரியாதைனா அந்த குருவுக்கு உண்டான அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டில் குருராஜருடைய திருவுருவப்படம் இங்கே வரோம். குருராஜருடைய திருவுருவப்படம் ஒரு சாதாரண தாளில் அச்சிடப்பட்டிருந்தால் நிச்சயம் அது குருராஜர் தான். ஒரு குருராஜரை மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள்
பிரதட்சமாக எதிரே வந்து நின்றால் அவருக்கு என்னவெல்லாம் நாம் உபசரணை செய்வோமோ அத்துணை உபசரணைகளையும் அந்த படத்தில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய அது அச்சாக, ஓவியமாக, வரைபடமாக தெரியவே கூடாது. ராயர் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார், என் வீட்டில் பூஜை அறையில் ராயர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அந்த உணர்வு வரணுங்க. இதெல்லாம் தான் நாம மற்றவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டு இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். இது நீங்க ஜஸ்ட் அப்படிலாம் யோசிக்க கூடாது. இதை ராயர் உள்ள இருக்காரு, ராயர் அமைதியா பேசணும், ராயர் உள்ள உட்கார்ந்து இருக்கார், இந்த வீட்டில் எப்பவும் சுபிக்ஷம் நிலவணும், ராயர் உள்ள உட்கார்ந்திருக்கார், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆனந்த அதிர்வலைகள் வீசிக்கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனமானது முழுமையாக அந்த சரணாகதி பக்தியில் அவரை முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தால் எப்பவுமே உங்களுக்கு உங்களுடைய இல்லம் கோவிலாக இருக்கும். எப்பவுமே குருராஜனுடைய அந்த திருவுருவ படம் வச்சிருக்கீங்க, ஒரு வியாபார ஸ்தலத்தில் வச்சிருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த உலர்ந்த பூக்களை ஒரு காலம் அந்த இடத்துல விடாதீங்க. நேற்று வச்ச பூ அப்படியே காஞ்சி போயிட்டு அப்படியே அது மேலே இருக்கக்கூடாது. அங்கே பூ இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உலர்ந்த பூ, காய்ந்த பூ அது அந்த குருராஜனுடைய திருவுருவ படத்தில் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. அவர் முன்னால் சிறிதளவு ஒரு குவளையில் தினமும் தண்ணீர் தீர்த்தம் வைப்பதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரே ஒரு பூ, ஒரு சங்கு பூ, ஏதோ ஒரு பூ, ஒரு இலை, அதை எடுத்து அவர் முன்னால் வச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சுபிக்ஷமான மாற்றத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் உருவாக்கி தரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 21 நாள் ட்ரை பண்ணுங்க. 21 நாள் ராயருடைய படம், என் வீட்டில் இருக்கக்கூடிய ராயருடைய படம் எப்பொழுதும் வெறுமையுடன் இருக்காது. நிச்சயமாக வெறுமையுடன் இருக்காது. அது ஓரளவுக்காது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதில் புஷ்பங்கள் இல்லை என்றாலும் கூட ஒரு இலை வைக்கப்பட்டிருக்கும். அவர் முன்னால் நிச்சயமாக ஒரு குவளை தண்ணீர் நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைபை உங்களுக்குள் உருவாக்கி தரும். நீங்க வைப்பதே யாருக்கோ எப்பவோ எங்கேயோ அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வைக்கின்ற, நீங்கள் செய்கின்ற சேவைகள் எல்லாம் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து இங்கேதான் இருப்பேன், என்னை வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்னுடைய அருளையும் ஆசிகளையும் தருவேன், அவருடைய கஷ்டங்களை போக்குவேன், அவருடைய துன்பங்களை துடைப்பேன், அவர்களை வாழ்வில் உயர்த்துவேன் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி கொண்டு மந்த்ராலயத்தில் வீற்றிருந்து தன்னை நினைப்போர் உள்ளத்திலெல்லாம் அமர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகா ஞானியின் பெயரால் நீங்கள் ஆற்றுகிறீர்கள் சேவை. அதுதான் முக்கியம். நீங்க இதை செஞ்சு பாருங்க. இது நான் சொன்னது அதாவது என்னன்னா 2 விஷயம்தான். அவருடைய திருவுருவ படம் இருக்குன்னா அந்த திருவுருவ படத்தில் உலர்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது. அது கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. நேற்று என்னென்னமோ நடந்திருக்கும், நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே அவர் மேல இருக்க மாதிரி. அது கடந்தவை தான், தூக்கி எடுத்துடணும். அதை அங்கிருந்து முடிந்தால் புதிய புஷ்பங்களை வைங்க, இல்லைன்னா ஒரு இலையாவது வைங்க. அவர் முன்னால் தினமும் மறக்காமல் ஒரு குவளை, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல ஒரு சின்ன தண்ணீர் பிடித்து வைங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆக போகுது? பல மணி நேரம் ஆகுமா? ஒரு மனம்தான் ஒரு 2 நிமிடம், ஒரு 5 நிமிடம் போதும். 5 நிமிடத்துல இதெல்லாம் படபடன்னு செஞ்சிடலாம். ஒரு அவசிய தேவை அப்படின்னா எது எப்படியா இருந்தாலும் தூக்கி போட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம உடனே கிளம்பி போறோம்ல, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேவை வேலையாக இதனை நீங்கள் நினைக்க வேண்டும். நீங்க இன்னும் சந்தனம், அந்த முத்திரைகள் வைக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்து, நான் அதெல்லாம் கூட சொல்லலை. அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை செய்றீங்க, டெய்லி பண்றீங்க, அது அப் டு யூ. அந்த உலர்ந்த பூக்கள் குருராஜருடைய திருவுருவ படத்தில் இருக்கக்கூடாது. ஒரு குவளை தண்ணீர் வைக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற அலங்காரங்கள் ஆராதனைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே. வெறுமையுடன் அந்த படங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஒரு வெறுமைத்தன்மை நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கும். அதனால நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. 21 days 21 நாட்கள் குருராஜருடைய படத்தை, அந்த திருவுருவத்தை கவனித்து கொண்டே இருங்கள். அது படம் அப்படின்னு சொல்லாதீங்க. அவருடைய திருவுருவமாக என்னுடைய அலுவலகத்திலோ என்னுடைய இல்லத்திலோ அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற எண்ணப்போக்கோடு தினமும் ஒரு 3 நிமிடங்கள் ஒதுக்கி நான் சொன்ன அந்த சேவைகளை அவர்களுக்கு செய்து பாருங்கள். 21 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பது பாருங்க. இது நான் சொல்றது கிடையாது, நீங்கள் செய்கின்ற சேவை அப்படிங்கிறது நீங்க யாருக்கு செய்யறீங்க அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். சீஷாரவிந்தம் திருமுடி தாமரை
முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா